Welcome to KR Max. The Tamil Nadu 12th standard complex number la example 2.1 பார்க்கலாம். Simplify the following: I power 7, I power 1729, I power minus 1924, I power 2081, fourth subdivision summation equal to 1 to 102 I power n, fifth subdivision I squared, I cube etc. I power 40. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் ஜஸ்ட் ஐ பவர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஐயோட ஹையர் பவர்ஸ் கொடுத்து அதோட சிம்பிளிஃபிகேஷன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பிஃபோர் த நம்ம ப்ராப்ளம் போடுறதுக்கு முன்னாடி ஐ பவர்ஸோட வேல்யூ என்னன்னு ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஐனா ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1, ஐ கியூபோட வேல்யூ -i. ஆல்ரெடி எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தில் டீட்டெயிலாக இந்த ஐ எப்படி வேல்யூஸ் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. I power 4 equal to 1. ஸோ இதான நம்மளோட ஐ வேல்யூஸ். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போகலாங்களா ப்ராப்ளத்தில்? I power 7. ஸோ I power 7 equal to எப்பயுமே என்னன்னா ஐ பவர்ஸை நம்ம I power 4க்கு கன்வெர்ட் பண்ணுவோம். கொடுத்துக்க சிம்பிளிஃபிகேஷனை எவ்வளோ பெரிய பவராக இருந்தாலும் ஐ பவர் 4 கொண்டு வந்துட்டோன்னா நம்ம ஈஸியாக சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு ஐ பவர் 4 என்ன தெரியும், 1ன்னு தெரியும் இல்லைங்களா? ஸோ அதனால் கொடுத்துருக்க சம ஐ பவர் 4க்கு கன்வெர்ட் பண்ண முடியுமா, அது மாதிரி பார்க்கலாம். இப்போ 7ஐ 4 யூஸ் பண்ணி எப்படி எழுதுனா சொல்லுங்கள் பார்க்கலாம். 7ஐ 4 யூஸ் பண்ணி அப்போ 4 + 3 = என்ன வரும், 7 தானேங்க. அப்போ 7 எப்படி எழுதலாம்னா 4 + 3ன்னு எழுதலாம். 4 + 3 = 7 equal to I power 4 into I cube. இது எப்படி போடுறோம்? I power 4 + 3 I power 4 + I cubeன்னு. ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்னது? A power m plus n equal to A power m into A power n. தெரியலைங்களா? A power m plus n equal to A power m plus A power n. பேசியமாக வந்து பவர் அடிஷனில் இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம ப்ராடக்டில் ஸ்பிட் பண்ணி எழுதலாம், அதே கான்செப்ட் தான். அப்போ I power 4 + 3 I power 4 into I power 3ன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு I power 4 வேல்யூ தெரியும், I power 3 வேல்யூ தெரியும். அப்போ I power 4 என்ன வரும்? 1 into -i equal to, அப்போ நம்மளோட I power 7ஓட ஆன்சர் என்னங்க? -i. ஓகே, அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் போகலாங்களா? செகண்ட் சப்டிவிஷன் என்னது? I power 1729. I power 1729. இப்போயும் அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணலான்னா ஐ பவர்ஸை 4க்கு கன்வெர்ட் பண்ணுவோம். அதனால் இந்த ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 1729ஐ 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும்? 4 4s are 16, ரிமைனிங் 1 2, அப்போ 4 3s are 12, ரிமைனிங் 0 9, 2 4s are 8, ரிமைனிங் 1. அப்போ டிவிஷன் அல்காரிதம் படி 1729ஐ எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கான ரிசல்ட்டு. செகண்ட் ப்ராப்ளம் 1729 எப்படி எழுதலாம்? ஸோ 4 இன்ட்டு எதாவது டிவைட் பண்ணிக்கோ, 4 இன்ட்டு கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர் 1. ஸோ இங்கே என்ன இருக்குது ப்ராப்ளத்தில்? ஐ பவர் 1729 ஈக்குவல் டு ஐ பவர். அப்போ இந்த நம்பரை என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்? இது ரீப்ளேஸ் பண்ணிக்கலாங்களா? 4 இன்ட்டு 432 + 1. அப்படி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துலேயே பார்த்தோம் இல்லையா? A power m plus n A power m into A power n எழுதலாங்களா? அதே மாதிரி இங்கேயும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். I power 4 into 432 into I power 1நால I தானுங்க. அடுத்த ஸ்டெப்பில் இப்போ இங்கே என்ன எழுதலான்னா I power 4 whole power 432 into I. இது எப்படி எழுதிருக்கேன்னா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ரிசல்ட். A power mn equal to என்ன வரும்? A power m whole power n எழுதலாங்களா? A power m into n equal to அடிஷனை பேஸை பிரித்து மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறோம். இங்கே பவரில் ரெண்டும் அடிஷனில் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. A power m into n equal to A power m whole power n எழுதலாம். ஸோ அதே மாதிரி தான். இப்போ 4 into 432
I power 4 whole power 432ன்னு எழுதியிருக்கேன். A power m என்ன A power m into A power n அந்த ஃபார்மெட்டில். இப்போ I power 4ஓட வேல்யூ என்னது 1 power 432 into I power n 1 power anything இருக்கட்டுங்க. 1 எத்தனை தடவை மல்டி பண்ணாலும் என்ன வரப்போகுது 1 தான் வரப்போகுது. அப்போ 1 power 432ஓட ஆன்சர் என்ன வரும் 1 தானங்க வரும். அப்போ 1 into I equal to 1 into I என்ன வேல்யூங்க I. அப்போ I power 1729 equal to answer I. Second subdivision over. அடுத்து third subdivision பார்க்கலாங்களா. third subdivision. thirdல என்ன கொடுத்துருக்காங்க I power minus 1929 plus I power 2081. போன செகண்ட் சப்டிவிஷன் மாதிரியே ஃபஸ்ட்டு நம்பரை ஃபோர் மல்டிப்ளிகேஷனாக 4க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பை பவரை 4க்கு கன்வெர்ட் பண்ணும். அப்போ நம்பரை என்ன பண்ணுறீங்கன்னா 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். இங்கே என்னது 24 டிவைடட் பை 4. இதுதான் நம்மளோட சொல்யூஷன். ஃபஸ்ட்டு நம்பரை 4ஆல், அப்போ 4 4s are 16, ரிமைனிங் என்னங்க 3 2 8 32, ரிமைனிங் 0 4 இருக்கிறோம். 2 4s are 4, ஆன்சர் 2. அதே மாதிரி இதுக்கும் பார்த்தாங்களா என்னது 2081. அப்போ 4 5 4s are 20, ரிமைனிங் 0 8 2 4s are 8 0 1. அப்போ நம்ம ரிமைண்டர் என்னது 1. 1924 4 into 482 into 2, இதை 4 into 52 into 1 எழுதலாங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் I பவர்ஸை என்ன பண்ணுறீங்கன்னா சாரிங்க நீ 4 மைனஸ் பண்ணால் 0 தானே. வெரி சாரி 4 மைனஸ் பண்ணோன்னா 0. அப்போ இதோட ரிமைண்டர் என்னது 0 வருது. இதில் 4, அப்போ இது 4 செகண்ட் 4 into 52 in plus 1ன்னு எழுதலாம் இல்லைங்களா. அடுத்த ஸ்டெப் பார்க்கலாங்களா. So given I power என்னது I power minus 1924 plus I power 2018. இதை தான் நம்ம என்ன பண்ணோம் சிம்ப்ளை பண்ணியிருக்கோம் 4 பவரில். I power மைனஸ் அப்படியே இருக்கட்டும். 4 into 482 plus 0 into plus I power இங்கே என்னது 4 into 52 plus 1. ஓகேங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அடிஷனை ஸ்ப்ளிட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் 4 பவர் ஏ பவர் எம் ப்ளஸ் என்ன ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் தானே. அப்போ I பவர் மைனஸ் 4 into 482 into I பவர் 0 பிரிக்கலாங்களா அடிஷனை. ப்ளஸ் அதே மாதிரி I பவர் 4 into 52 into I பவர் 1. ஸோ ஈக்குவல் டு அடுத்த ஸ்டெப் என்னங்க வரும் I பவர் இப்போ 4 நம்ம எடுத்துக்கலாம். மைனஸ் ஏதாவது ஒரு நம்பருக்கு போட்டுக்கலாம் இல்லைங்க. மைனஸ் அப்போ மைனஸ் 482 மேலே இருக்கட்டும். I பவர் 4 ஹோல் பவர் மைனஸ் 482 இன்ட்டு எனிதிங் பவர் 0 வேல்யூ என்னங்க 1 தானே. இப்போ இங்கே புரியுதுங்களா. I பவர் 4 இன்ட்டு அதாவது ஏ பவர் எம்என்னா ஏ பவர் எம் ஹோல் பவர் என்னன்னு போடலாம் இல்லைங்களா. இது மைனஸ் 1 மைனஸ் இங்கே கொண்டு இதில் மைனஸ் 482 வச்சுக்கலாம் 4. ஏன்னா I பவர் 4ஓட வேல்யூ 1, அதுக்காக நம்ம எல்லாத்தையும் I பவர் 4க்கு கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் I பவர் 4 ஹோல் பவர் 52. அதான் ஏ பவர் எம்என்னா ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் எம் இன்ட்டு என்ன ஏ பவர் எம் ஹோல் பவர் என்னன்னு எழுதலாம். இன்ட்டு I பவர் 1 என்னது I தான். இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டெப்பு 1 power minus 482 into 1 தானுங்க வேல்யூ. I 1 power 52 into I. இப்போ I பவர் என்ன வரும் I ஓகே 1 பவர் என்ன வரும் 1 பவர் எனிதிங் என்னங்க 1 பவர் எனிதிங் என்னது 1 தானே. 1 ப்ளஸ் 1 இது 1 தான் 1 into I ஈக்குவல் டு 1 ப்ளஸ் I. ஸோ நம்மளோட ரிசல்ட் என்னது I பவர் மைனஸ் 1924 ப்ளஸ் I பவர் 2018 ஈக்குவல் டு என்ன ரிசல்ட்டு 1 ப்ளஸ் I. ஸோ இதுதான் நம்மளோட ரிசல்ட்.
அடுத்து என்னதுங்க 3 சப்டிவிஷன் முடிச்சாச்சு. அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன். ஃபோர்த் சப்டிவிஷன் என்னன்னு பார்க்கலாங்களா? ஃபோர்த் சப்டிவிஷன் என்னது? சமேஷன் in equal to 1 to 102 I power n. என்னது இங்கே ஐக்கு என்னுக்கு 1லேருந்து 102 அப்ளை பண்ணுறோம். ஐயோட அடிஷன். சமேஷன்னா என்ன தெரியும் இல்லைங்க? சமேஷன்னா என்னென்னா அடிஷன் ப்ளஸில் எழுதுவோம். இப்போ ஐ பவர் 1 என்னுக்கு 1 போட்டுட்டு I1. அடுத்தது சமேஷன்னா என்ன மீனிங்? ப்ளஸ். அடுத்து 2 போடுவோம். I2 ப்ளஸ் I3. சமேஷன்னா அடிஷனை தான் இப்படி நோட் பண்ணுவோம் சமேஷன். அப்போ எழுதுவாங்களா? சமேஷன் n equal to 102 I power n equal to அப்போ அப்ளை பண்ணுங்க. என்ன வரும்? I1 plus I square plus I power 3 plus I power 4 plus I power 5 plus I power 6 plus I power 7 plus I power 8 plus etc. up to எது வரைக்கும் போகும்னா I power 102 வரைக்கும் போகும். பிஃபோர் தட் என்ன பண்ணிக்கலாம்னா எப்பயும் போல் இந்த 102 இருக்கு இல்லைங்களா, அதை நான் என்ன பண்ணுறேன் 4 ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள். என்னது 2 4s are 8, ரிமைனிங் 2 எடுத்தீங்க. அப்போ என்னங்க 5 4s are 20. இப்போ ரிமைனிங் 2. அப்போ 4 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணோன்னா கொடுத்துருக்க அடிஷனில் ரிமைனிங் என்னது கடைசியாக 2 வந்து நிற்கும் இல்லைங்களா. இங்கே என்ன பண்ணலான்னா ஐ பவர் பின்னாடி இருந்து வாங்களேன், மிச்சம் 2 வந்து தனியாக நிற்கும். எது வரைக்கும் போடுவோம் அடிஷனை? 102 வரைக்கும். 102 கடைசி டேர்ம் வரும். அதுக்கு முன்னாடி டேர்ம் 100 என்னங்க 1 ப்ளஸ் ஐ பவர் 100 4 டேர்ம் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 2 தனியாக நிற்க போகுது. ஏன்னா ரிமைண்டர் 2 இருக்குது 4ஆல். அப்போ 4 4ஆக நம்ம பிரித்தோன்னா 102 4 4ஆக பிரித்தோன்னா அப்போ ரிமைனிங் 2 கடைசியாக நிற்கும். அதை எழுதிக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருக்க 4 டேர்ம்ஸ் எழுதிக்கோங்க. இப்போ ஐ பவர் 100 வரும். இங்கே என்ன வரும்? ஐ பவர் 99 ப்ளஸ் ஐ பவர் 98. இங்கே ஐ பவர் 97. 4 டேர்ம்ஸ் எழுதிக்கலாங்களா? ஓகே. எதுக்காகன்னு பாருங்கள். ஏன்னா ஐ ஸ்கொயர் ஐ க்யூப் ஐ பவர் 4 வேல்யூ தெரியும் இல்லைங்களா, அதுக்காக அப்படி 4 4ஆனா நம்மளுக்கு சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். எல்லா கான்செப்ட்லேயும் ஐ பவர் இருந்ததுன்னா 4ஆ அந்த 4 ஐ பவர் 4 கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாகிடும். அது மாதிரி கொடுவாங்க. இப்போ இங்கே 4 4ஆக நான் ஸ்ப்ளிட் பண்ணி பிரிச்சிருக்கேன். ஐ பவர் 4 அடிஷன் ஃபஸ்ட்டு எழுதிட்டேங்க. எது வரைக்கும் எழுதுனா ப்ளஸ் அடிஷன் ஐ பவர் 102 வரைக்கும் போகுது. அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் 4 ஆல் டிவைட் பண்ணி பார்த்துருக்கேன். டிவைட் பண்ணால் ரிமைனிங் 2 வருது. அதை மட்டும் தனியாக போட்டுட்டு மிச்ச 4 அதுக்கு முன்னாடி இருக்க 4 டேர்ம்ஸை எழுதி வச்சுருக்கேன். பாருங்கள், இது 100ங்க. ஓகே. அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஈக்குவல் டு இப்போ ஐயோட வேல்யூ என்னது? ஐ தான். ஐ ஸ்கோரோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் இல்லையா? -1. ஐ கியூபோட வேல்யூ -i. ஐ பவர் 4ஓட வேல்யூ +1 ப்ளஸ் அடுத்து நான் இப்போ 4 டேர்ம்ஸாக ஃப்ளிப் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ இதில் என்ன பண்ணலான்னா ஐ பவர் 4 கொண்டு வரணும். ஐ பவர் 4 கொண்டு வரணும்னா இதுலேருந்து எல்லாத்துலேயும் ஐ பவர் 4 வெளியெடுத்துலாங்களா? ஐ பவர் 4 வெளியெடுத்தோன்னா ரிமைனிங் என்ன வரும்? ஐ ஸ்கொயர்ட் ஐ கியூப் ஐ பவர் 4 வரும் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் ஐ பவர் இதுலேயும் என்ன பண்ணலான்னா 4 மல்டிப்ளிகேஷனாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஐ பவர் 4 எடுத்தோன்னா அதாவது ஐ ஸ்கொயர் ஐ கியூப் ஐ பவர் 4 அந்த கான்செப்டில் கொண்டு வரணும். அப்போ இங்கே ஐ வேணும்னா ஐ பவர் 96 வெளியெடுத்தா ஐ வந்துடுங்களா? அப்போ ஐ பவர் 96 இங்கே என்ன ஐ 98ல் ஐ 96 போயிடுச்சுன்னா ஐ ஸ்கொயர் ஐ பவர் 3 ஐ பவர் 4 கரெக்டுங்களா? ப்ளஸ் அதே மாதிரி தான் இங்கே ஐலேருந்து கொண்டு வரலாம். அப்போ ஐ பவர் 100 இன்ட்டு ஐ ப்ளஸ் ஐ ஸ்கொயர்ட். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஈக்குவல் டு இப்படி வச்சு இது இந்த சைடில் போட்டுக்கோங்க. நான் இங்கே போட்டேன். இப்போ ப்ராப்ளத்தை போட்டு இந்த சிம்பிளிஃபிகேஷன்லாம் இந்த ரைட் சைட் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள். I minus I minus 1 plus 1 என்னங்க வருது? 0வா? ப்ளஸ் ஐ பவர் 4ஓட வேல்யூ என்னங்க? 1
அடுத்து இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம முன்னாடி பார்த்தா ஐ ஸ்கொயர்டு ஐ கியூப் ஐ பவர் 4 அதே கான்செப்டில் தானங்க இருக்குது. அப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த 4ஐயும் பண்ணான்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிது? ஆன்சர் 0. நான் டேரெக்டாக போட்டுட்டுங்களா? அப்போ ஐ -1 ப்ளஸ் -i + 1. அப்போ இது கேன்சல் ஆகும், இது கேன்சல் ஆகும். ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துருக்கோம். அதனால் இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப் போட்டதுனால இது டேரெக்டாக நம்ம 0ன்னு தெரியும், 0ன்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் இது ஐ பவர் 4ஆல் 4 பவர்ஸாக எழுதலாங்களா? ஏன்னா ஐ பவர் 4ஆக தான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 4 பவர் தான் வரும் இல்லைங்களா? அப்போ 4ஆல் ஜஸ்ட் டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. 4 2s are 8, ரிமைனிங் 1 4 4s are 16. அப்போ ஐ பவர் 24 வருது இல்லைங்களா? 4 ஐ பவர் 96 4 × 24ன்னு பிடிக்கலாம். 4 4 16 ரிமைனிங் 1 4 2s are 8. கரெக்டுங்களா? இதுவும் என்ன கான்செப்ட்? 0 தானேங்க. ப்ளஸ் ஐ பவர் 100 அதே 4 ஹோல் பவர் 25ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாங்களா? அடுத்து இங்கே என்ன இருக்குது? ஐ ஸ்கொயர்டோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் -1. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். 0 × எனிதிங் என்னங்க வரும்? 0 தானே வரும். 0 0 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் இந்த டேர்மும் என்ன ஆக போகுது? 0 தான் வரும். ப்ளஸ் ஐ பவர் 4ஓட வேல்யூ 1 ஹோல் பவர் 25 ஐ -1. எந்த பவர் இருந்தாலும் சரிங்க. 1 பவர் என்னங்க? ஆன்சர் 1 தானே. அடிஷன் 0லாம் என்ன வரும்? 0 0 ப்ளஸ் எனிதிங் அந்த வேல்யூ இல்லையா? அப்போ ரிமைனிங் என்ன வரப்போகுது? 1 பவர் 25ம் 1 தான். ஐ -1ன்னு வருது. இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி எழுதுவோம்? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்மேட்டில் தானங்க இருக்கும். ஃபஸ்ட்டு ரியல் பார்ட், அடுத்து இமேஜினரி பார்ட்டாக எழுதுவோம். -1 ப்ளஸ் ஐ. அப்போ நம்மளோட ஆன்சர் இந்த சம்முக்கு summation n equal to 1 to 102 I power n equal to -1 plus I. ஓகேங்களா? புரிஞ்சிச்சா? அடுத்து என்னது? இன்னும் ஒரு சப்டிவிஷன் இருக்குது. என்ன? லாஸ்ட் சப்டிவிஷன், 5th one என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 5th one கொஷின் I squared I cube I power 40 I into I squared I cube etc I power 40. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ அது பிஃபோர் தட் அல்ஜிப்ரா ஃபார்முலா பார்த்தலாம். அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியுமா? ஐ திங்க் தெரியும்னு நினைக்கிறேன். 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா அப் டு n டேர்ம்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிங்கன்னா நேச்சர் நம்பர்ஸ் இல்லைங்களா? ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஃபார்முலா? n × n + 1 / 2. உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும் தானே? இப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா ப்ளஸ் என்னங்கிறது என்னது? n × n + 1/2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாங்களா? I squared I cube எக்ஸெட்ரா I power 40 ஈக்குவல் டு I பவர்ஸ். இப்போ நான் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? a power m + n ஈக்குவல் டு a power m × a power n. என்ன சொல்கிறேன்? a power m + n ஈக்குவல் டு a power m × a power n. அதாவது பேஸ் சேமாக இருந்து 2 பவர் ஆட் ஆகுதுன்னா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். இப்போ இந்த ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா, எனக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குங்களா? a power m × a power n. அதாவது பேஸ் ஐ சேமு, பவர்ஸ் தான் இருக்குது இல்லையா? மாறி இருக்குது. இப்போ இதை எப்படி எழுதுவோம்? அடிஷனாக கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லையா? பவர்ஸை இங்கே நம்ம அடிஷனாக கன்வெர்ட் பண்ணுங்கள். என்ன வரும்? 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + 40. இப்போ இந்த ஃபார்முலா சொன்னேன் இல்லைங்களா? அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 + 2 + 3 எக்ஸெட்ரா n-க்கு n × n + 1/2ன்னு இருக்குது. இப்போ n இருக்க பிளேஸில் இங்கே என்ன இருக்குது? 40 இருக்குது. 40 அப்ளை பண்ணலாங்களா? அப்ளை பண்ண ரிசல்ட் கிடைக்குங்களா? ஓகே. இப்போ I பவர் n 40 × 41 / 2 கூட ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணிக்கலாங்களா? 1 2s are 2 2s are 4 0. திருப்பி என்ன பண்ணுறேன்? 20 × 41 இருக்குங்களா? அதை மல்டிபிள்லாம் பண்ண வேணாங்க. இப்போ 20யை 4 × 5 எழுதலாங்களா? × 41 ஈக்குவல் டு இப்போ I பவர் 4 மட்டும் வச்சுக்கோங்க. ஹோல் பவர் 5 × 41 இல்லைங்களா? a பவர் m × n a பவர் m ஹோல் பவர் என்னன்னு எழுதுவோம்ல, அதே கான்செப்ட் தான். இப்போ I பவர் 4ஓட வேல்யூ என்னங்க நம்மளுக்கு? I பவர் 4ஓட வேல்யூ என்னது? 1 பவர் 5 × 41. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1ஓட எத்தனை பவர் இருந்தாலும் ஆன்சர் 1 தானே?
அப்போ 1. அப்போ கொடுத்துருக்க ப்ராப்ளம் I ஸ்கொயர்ட் I கியூப் எக்ஸெட்ரா I பவர் 40 ரிசல்ட் என்ன வருது? நம்மளோட ஆன்சர் 1. தட்ஸ் ஆல். இப்போ எக்ஸாம்பிள் 2.1ல் ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை த I பவர்ஸை கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எவ்வளோ பெரிய I பவராக இருந்தாலும் வச்சுக்கோங்க, ஜஸ்ட் I பவர் 4 கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அது கன்வெர்ட் பண்ணால் ஈஸியாக நம்ம ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ணிடலாம். ஏன்னா I பவர் 4ஓட வேல்யூ 1ன்னு தெரியும். அதனால் சீக்கிரம் நம்ம ப்ராப்ளத்தை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்கிறது, அது அடிஷன், அது ஜஸ்ட் ஃபார்முலாஸ் வருது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. எல்லாத்துலேயும் I பவர் 4க்கு கன்வெர்ட் பண்ணுறது தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ.